ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டிவா. டெக்கில் இருக்கிற விமனை தான் நம்ம மீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பெல்ஜியமில் ஒரு ஐடி ஆர்கனைசேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கிற பிரியாவை இன்றைக்கி நம்ம மீட் பண்ணலாம். ஹாய் பிரியா. ஹாய் ஷென்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ஃபோரம். ஃபீல் ஸோ பிளஸ்ட் அண்ட் ஃபார்ச்சுனேட். தேங்க்யூ. உங்களை பற்றி சொல்லுங்கள் பிரியா. என்னை பற்றி சொல்லணும்னா, ஐ எம் நாட் சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி பர்சன் அப்படி இல்லை. ஐ எம் வெரி நார்மல் பர்சன். லைக் நான் வந்து என்னோட பிஎஸ்சி ஐ டிட் மை பிஎஸ்சி இன் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் ஐ டிட் மை எம்எஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதில் பண்ணினேன். ஸோ ஐடியில் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ட்ரீம், அது என்னோட ஆஸ்பிரேஷன் அப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை. மை பிரதர் வாஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அந்த டைமில், அந்த இயர்லி 2000s சொல்லலாம். நான் அப்போது இட் வாஸ் அ பூமிங் இண்டஸ்ட்ரி. ஐடி தான் பூமிங் இண்டஸ்ட்ரி அண்ட் இட் இஸ் அ வெல் paid industry at that time. அதுதான் 2 major reasons to get into the IT actually. அண்ணா வந்து கைட் பண்ணாங்க, நீ வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதில் போனேன்னா ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ டிட் மை எம்எஸ் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்படி பண்ணும்போது அந்த கோர்ஸ் ஒர்க் அதில் இருக்கிற அந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, லைக் அந்த ஒரு எஸ்டிஎல்சி, அந்த சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் தெரிஞ்சுக்கிறது, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கிறது, டேட்டா கம்யூனிகேஷன்ஸ், கோடிங், டேட்டா பேசஸ், செக்யூரிட்டி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. நம்ம வந்து ஒரே கைண்ட் ஆஃப் ஜாப் எல்லாம் பார்த்துட்டு லைக் ஒரு டீச்சர், ஒரு பேங்கர், அந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் இருக்கிறோம் இல்லையா, அந்த கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப வந்து ஃபேசினேட்டிங்காக இருந்தது, இதெல்லாம் படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும். ஸோ அப்படி ஸ்லோவாக ஐடிக்குள்ளே வந்து தென் ஐ ஸ்டார்டட் மை கேரியர் அஸ் அ ஃப்ரெஷர் இன் அ டாப் எம்என்சி. அப்படி தான் ஐ காட் இன் டு த ஐடி. ஆக்சுவலி இந்த கெமிஸ்ட்ரியில் இருந்து நீங்கள் எம்எஸ்சி ஐடிக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சுல்ல, அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? லைக் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா இல்லை ஓகே ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்றும் இல்லை பிஎஸ்சி டு எம்எஸ்சி? இல்லை, எனக்கு பெரிய சேஞ்ச் எதுவும் ஃபீல் பண்ணல. இன்ஃபேக்ட் ஐ ஃபவுண்ட் இட் வெரி ஈஸி வித் ஐடி. ஓகே ஓகே. கெமிஸ்ட்ரி ஏன்னா 12th முடித்தோன்னே ஐ ஹேட் என்ன சொல்கிறது, குட் ஸ்கோர் இன் கெமிஸ்ட்ரி. ஸோ ஐ ஹேட் டு டேக் கெமிஸ்ட்ரி. அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர அங்கேயும் வந்து பெருசாக நான் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பயங்கரமாக ஏதோ ரிசர்ச் பண்ண போகிறேன் அந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் நான் படிக்கல. ஸோ எனக்கு கம்பேரிட்டிவ்லி ஐடிஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இப்போ ஐடியில் இனிஷியலாக நீங்கள் ஃப்ரெஷராக போயிருக்கீங்க. ஸோ தோ யூ ஹேவ் தட் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட், உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி டேட்டா செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், அல்காரிதம்ஸ், ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட் இருக்குது. ஆல்தோ ஒரு கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்டும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படி தானே? ஸோ உள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து என்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு? ஒரு ஃப்ரெஷராக உள்ளே வந்துட்டீங்க, தோ யூ ஹாவ் சம் பேக்ரவுண்ட், சர்டன் சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்துச்சு? உங்களுக்கு உள்ளே போனதுமே ஒரு கெரியர் பாத் அண்ட் ப்ரோக்ரஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக? லைக் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபார் எக்ஸாம்பிள், you might have started as a trainee software engineer, then senior software engineer. அந்த ப்ரோக்ரெஷனுக்கு வந்து நீங்கள் எப்படி உங்களை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அண்ட் ஆல்தோ அதில் நம்ம கொஞ்சம் சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ ஹவ் யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அண்ட் வாட் ஆர் ஆல் த சேலஞ்சஸ் யூ ஹவ் ஃபேஸ்ட்? சேலஞ்சஸ்னா ஷின்பா, டு பி வெரி ஹானஸ்ட், நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஆஃப் கேம்பஸ் ஆர் கேம்பஸ்லேருந்து செலக்ட் ஆகி போகும்போது டாப் எம்என்சிஸ் வந்து தே ஆக்சுவலி ப்ரொவைட் ஆம்பிள் ட்ரைனிங் ஃபார் யூ டு கெட் இன் டு த ரியல் டைம். நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் உங்களை டிப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி தே வில் ப்ரிப்பேர் யூ ஃபார் தட். அப்படியே எடுத்தோன்னே போய் ஃபஸ்ட்டு டேலேயே நீ வந்து கோட் எழுதணும் அப்படின்னு யாரும் விட போகிறதில்ல. சப்போஸ் இஃப் யூ ஆர் ஜாயினிங் வெரி ஸ்ட்ரக்சர்ட் கார்ப்பரேட், ஐடி கார்ப்பரேட், அந்த மாதிரி நீங்கள் டாப் எம்என்சிஸ் ஜாயின் பண்ணும்போது ஆர்கானிக்காக தான் இருக்கும் அந்த க்ரோத் உங்களுக்கு எப்போவுமே. ஸோ ஐ ஃபீல் ஸோ ஃபார்ச்சுனேட் லைக் ஐ ஹேட் ஆம்பிள் ட்ரைனிங் பிஃபோர் ஐ டிப்ளாய் இன் டு அ பர்டிகுலர் ப்ராஜெக்ட். சேலஞ்சஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது வரைக்கும் ரொம்ப தியோரட்டிக்கல் கான்செப்ட்ஸாக எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஜாவா எழுத போகிறீங்கன்னா எல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தியோரட்டிக்கலாக படிச்சிருப்பீங்க. அதை ரியல் டைமில் நீங்கள் எழுதணும், அங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒரு ரியல் இன்டர்நெட் பேங்கிங் சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணுது, அதில் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ண போகிறோம், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி எழுத போகிறோம், ஒரு இன்ஹெரிட்டன்ஸை எப்படி பண்ண போகிறோம், பாலிமார்ஃபிசம்னா என்ன, இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே ஆக்சுவல்ஸில் எழுதும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பெஸ்ட் கோடிங் ப்ராக்டிசஸை நீங்கள் அங்கே கற்றுக்கணும். எழுதுறதுல எல்லாருமே பக்கமாக கோடு எழுதலாம், பட் அது ஒரு எஃபெக்டிவ் அப்ரோச் கிடையாது. ஸோ நீங்கள் பெஸ்ட்டாக அதை எப்படி எழுதுறீங்க, எவ்வளோ வந்து ஷார்ட்டன் பண்ணி, எவ்வளோ டீபக்கிங் டெக்னிக்ஸ், ரிவ்யூஸ்லாம் பண்ணி நீங்கள் பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் இனிஷியலாக சேலஞ்சஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ எல்லா கார்ப்பரேட்ஸுமே அவங்க
அவங்களோட ஓன் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஆர்கிடெக்சர் வச்சுருப்பாங்க. பேசிக் ஜாவா அப்படின்னாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஜாவான்னு சொல்கிறேன். எதாக இருந்தாலுமே ஒரு மெயின் ஃப்ரேம் ஆர் C++ ஆர் ஜாவா எனிதிங் எதாக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு ஆர்கிடெக்சரல். ஸோ அதை நேவிகேட் பண்ணி அதை எப்படி நம்ம டீகோட் பண்ணி கற்றுக்குறோம், அதுக்குள்ளே நம்ம எப்படி வந்து அடாப்ட் ஆகி போகிறோம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சேலஞ்ச் இன் த பிகினிங். பட் ஹேவிங் அ குட் சூப்பர்வைசர்ஸ், குட் லீட்ஸ் அந்த டைமில் ஒரு நல்லா நம்மளை கோச் பண்ணுறவங்க இருந்து எடுத்துகிட்டு போகும்போது அது வந்து ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. பட் நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கு யார் வந்து அதை கரெக்டாக கற்றுக் கொடுக்குறாங்க, அவங்க கூட நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்குறீங்க அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ அந்த 9 to 5 மைண்ட் செட்டில் இருக்கிறது வந்து பிகினிங் ஆஃப் தி கேரியரில் வந்து இட் வில் நாட் ஹெல்ப் யூ. நீங்கள் கண்டிப்பாக யூ ஷுட் பி ஓப்பன் டு லேர்ன் அண்ட் ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ரா டைம் அண்ட் தென் எப்படி வந்து கரண்ட்டாக அதையெல்லாம் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் பீப்புள். யா, தட்ஸ் ஹவ் ஐ ஆல்சோ கிராஸ் தட் பாத் அட் த டைம். ஸோ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, MSc ITல you got that theoretical background. Yes. So obviously company போனதும் you got that initial set of training. Then we are deployed to a live project. அங்கேயுமே like on the job you will get some additional training, correct? Yeah, definitely. Yeah. Before you get into the real projects, they will give you ample training. I mean, so far it has been the practice in the big MNCs. So அங்கே training இருக்கும், then obviously you need a support system. Yes, of course. Yeah. When you mentioned that 9 to 5 என்னோட ஜாப் டைமிங் இல்லை, அந்த மைண்ட் செட்ல இருந்து ஐ ஹாவ் டு கம் அவுட். ஏன்னா வீட்டில் போயும் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு, இல்லைனா எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. somehow இட்ஸ் லைக் 9 to 9 ஆர் எனி டைம் இட் கேன் பி. ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அண்ட் ஹவ் யூ வென்ட் த்ரூ? ஏன்னா லைக் இனிஷியலாக நம்ம வந்து ஒரு அன்மேரிடாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். தென் ஆப்வியஸ்லி வென் யுவர் கெரியர் இஸ் கெட்டிங் ப்ரோக்ரஸ்ட், பர்சனல் லைஃப்பும் வந்து நமக்கு ப்ரோக்ரஸிவாக இருக்கும், பேரலாக க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் எப்படி நீங்கள் ப்ரோக்ரஸிவாக ரெண்டையுமே மேனேஜ் பண்ணீங்க அண்ட் வாட் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ் யூ ஹேவ் டேக்கன்? எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஆர் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் நீங்கள் ஐடியில் எந்த ஒரு ஜாபுமே சொல்கிறேன், அதை மட்டுமே நம்ம வந்து கற்றுக்கிறது இல்லை. அதாவது அதுக்கு என்ன தேவையோ அந்த ரிலவென்ட் ஸ்கில் செட்டோடு சேர்த்து நம்மளோட சாஃப்ட் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி ஒரு டீம் ஒர்க்காக எப்படி ஒர்க் பண்ணுறது, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸை நம்ம எப்படி கற்றுக்குறோம், ஒரு கொலாபரேட்டிவ் என்விரான்மெண்ட்டில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஐடியில் நீங்கள் MNCஸில் ஒர்க் பண்ணும்போது அங்கே நார்மலி உங்களுக்கு ரொம்ப ஹயரார்க்கிக்கலாக இருக்காது. லைக் அ டிப்பிக்கல் ஒரு இந்தியன் கவர்மெண்ட் சிஸ்டம்லலாம் இருக்கிற மாதிரி ஒரு டிப்பிக்கல் ஹயரார்க்கிக்கல் சிஸ்டம்லாம் அங்கே கிடையாது. ஒரு ஃப்ளாட் ஆர்கனைசேஷன் தான் மோஸ்ட்லி இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சனை கூட அவர் பேர் சொல்லி கூப்பிட்டு அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் தான் அங்கே இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் பயங்கரமாக கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது. இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பர்சனாலிட்டியும் நமக்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்தியன் கான்டெக்ஸ்டில் நம்ம ஒரு கேர்ள் இருக்கோம் அப்படின்னா, சிங்கிளாக நம்ம வீட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த செட் ஆஃப் பீப்புளோடையே வாழ்ந்திருப்போம். நம்ம இங்கே நம்மளோட சொசைட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னா, மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக இன்னொரு வீட்டுக்கு போக போகிறோம், அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணணும், எல்லாமே புதுசாக இருக்க போகுது நமக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேரியர் போகும்போது, எதர் இட்ஸ் ஐடி ஆர் எனிதிங் நான் சொல்கிறேன், அப்படி போகும்போது நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுறீங்க. எப்படி வந்து அந்த சேலஞ்சஸை நேவிகேட் பண்ணுறது, எப்படி எல்லாருக்கும் கூடயும் கொலாபரேட்டிவாக போகிறது, டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸும் நமக்கு பேரலாக டெவலப் ஆகுது. அதனால இட் வில் ஹெல்ப், இட் வில் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட், ஐ வுட் சே. ஸோ ப்ரொஃபஷனலாக நீங்கள் லேர்ன் பண்ணுறது வந்து உங்களோட பர்சனல் லைஃப்க்கும் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும் இங்கே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாகவே யூ நீட் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் டு க்ரோ இன் ஐடி. ஏன்னா அங்கே வந்து லைக் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட் ஆகுறது இல்லை. ஸோ பீரியாடிக்கலி நான் என்ன அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆர் கிராஸ் ஸ்கில் பண்ணணும், வாட் எவர் இஸ் நீடட் ஐ ஹாவ் டு டூ இட். பட் வென் யூ சே தட் ஸ்டீரியோ டைப்பிங்கில் ஆப்வியஸ்லி ஒரு பர்டிகுலர் ஏஜில் விமென் வி ஹாவ் டு கெட் மேரிட். எஸ். ஸோ அந்த டைமில் ஹவு டிட் யூ மேனேஜ், லைக் எப்படி போச்சு உங்களோட கெரியர் கிராஃப்? நம்ம இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் செட்டை நான் கற்றுக்கிட்டேன், இதை வச்சு நான் என்னோட ரிட்டையர் ஆகிற வரைக்கும் என்னால் வாழ முடியும் அப்படிங்கிறது ஐடியில் பாசிபிளே இல்லை. யூ நோ தட் வெரி வெல். நம்ம வந்து எவ்ரிடே ஒரு நியூ டெக்னாலஜி, எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஓடிட்டே இருந்தால் தான், இது ஒரு ரேஸ் மாதிரி தான் இது. ஆக்சுவலி வி ஹாவ் டு பி லேர்னிங் எவ்ரிடே. அந்த க்யூரியாசிட்டியை விட்டுடாமல் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒன்று தான் ஒரே வழி இதில் நம்ம சர்வை பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி
choosing a partner who helps you, that is also very important to stay motivated, I would say that. Yeah. ஸோ ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராபப்ளி மேரேஜ் அண்ட் பார்ட்னர் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஒன்ஸ் வி ஹாவ் அ கிட், இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸே நீங்கள் நிறைய பேர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என் கூட ஸ்டார்ட் பண்ணும்போது தே ஹாவ் ஸ்டார்டட் ட்ரைனீஸாக இருக்கும்போது. அண்ட் ஆஸ் யூ நோ, ஸ்கூல் சரி காலேஜஸ் சரி விமன் வந்து எப்போவுமே டாப்லேயே இருப்பாங்க, டாப்பர் லிஸ்ட்லேயும் விமன் இருப்பாங்க. அண்ட் நோ ஸ்டாண்டிங் அரியர்ஸ் இந்த மாதிரி ஒரு க்ரைட்டேரியா இருக்கும் நமக்கு பிளேஸ் ஆகிறதுக்கு. அந்த எல்லா க்ரைட்டேரியாலையுமே மென்னை விட விமன் வந்து ஈஸியாக ஃபிட் ஆகிடுவாங்க. ஸோ ஃப்ரெஷர் நமக்கு பிளேஸ்மெண்ட்லேயும் பார்த்தா 10 பொண்ணுங்க பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா 2 மென் தான் வந்து அந்த இடத்துல பிளேஸ் ஆகிருப்பாங்க. பட் கோயிங் ஃபார்வர்ட் அப்படியே நம்ம ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராஃப் எங்கேயோ அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். உள்ள லீட்ஸ்லாம் பார்த்தா அப்படியே ஃபுல்லாக வந்து ஜென்ஸ் தான் இருப்பாங்க, அங்கங்கே பார்த்தா ஒரு விமன் லீட் இருப்பாங்க. when it comes to managers it's even more less. Yeah. கரெக்டா? ஸோ அந்த இடத்துல we should have that balance and எல்லாராலையும் அந்த பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ have you had that career break? உங்களுக்கு ஏதாவது career break இருந்துச்சா? how did you overcome it? Yeah, definitely அது வந்து எல்லா விமனோடைய லைஃப்லையும் I think that's one inevitable phase that we had to take a break somewhere in our life, either it's for marriage or for the kid. எனக்கும் அந்த மாதிரி ஒரு பிரேக் இருந்தது என்னோட சைல்ட் பேரிங் இயர்ஸில். ஸோ இட் வாஸ் லைக் ஒரு கம்ப்ளீட் ஒரு ரெஸ்ட் அண்ட் ஒரு ஹசல் ஃப்ரீ வந்து ஒரு நெசசிட்டியாகவே இருந்தது எனக்கு அந்த டைமில், பிகாஸ் ஆஃப் சம் ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ் தட் ஐ ஹேட் வித் மெட்டர்னிட்டி. ஸோ ஐ ஹேட் டு டேக் அ பிரேக். அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் என்னோட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாகவும் we took a conscious decision that I should devote specific years with him. அவனை அப்படி பண்ணுறதுல வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக அவனுக்காக டிவோட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அரவுண்ட் 2010 ஐ ஹேட் அ பிரேக். 6-7 years வந்து ஐ கம்ப்ளீட்லி ஸ்பெண்ட் தட் வித் மை சன் ஆக்சுவலி. யா. ஹேவ் யூ எவர் சீன் இட் அஸ் அ செட்பேக்? அந்த பிரேக்கை வந்து நீங்கள் ஒரு செட்பேக்காக ஃபீல் பண்ணீங்களா? இல்லைனா இப்போ நமக்கு எப்போவுமே தெரியும், இல்லை ஐ கேன் டெஃபினெட்லி கிவ் அ கம்பேக் ஆஸ் வெல், என்னால் ஒரு கம்பேக் வந்து கொடுக்க முடியும், பட் ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் so and so திங்ஸ். இந்த 7 years or 6 years or 7 years when we start நமக்கு அது தெரியாது எத்தனை இயர்ஸ் அப்படின்னு, டு பி ஹானஸ்ட். கரெக்டாக? ஸோ நம்ம யோசிக்க மாட்டோம் எந்த இயரில் வந்து நம்ம அந்த கம்பேக் கொடுக்க போகிறோன்னு. ஸோ உங்களால் எப்போ அந்த நெக்ஸ்ட் கம்பேக் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணது எத்தனாவது இயரில் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? கண்டிப்பாக நான் வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும், திஸ் இஸ் நாட் மை ஏரியா, நான் வந்து சம்திங் ஐ ஹாவ் டு டூ மீனிங்ஃபுல் அப்படின்னு நம்ம ஒன்று யோசிச்சிருப்போம். அது எப்போ நடக்க ஸ்டார்ட் ஆனுச்சு? ஒன்ஸ் திங்க் பண்ணதும் வி கான் ஸ்டெப் இன் இமீடியட்லி, we should have that prep steps இல்லையா? Yeah, definitely. அந்த ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்க? ஷின்பா, இது கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸாக இருந்தது அந்த பீரியடில் ஆக்சுவலி. ஒரு சைடு வந்து குழந்தைய பார்த்துக்கிறது வந்து அவனோடையே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவனை நர்ச்சர் பண்ணுறது, அவனுக்கு வந்து நல்லா பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்க்ரெடிப்லி ரிவார்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இல்லை நான் இருக்கேன் ஆஸ் அ மதர், ஐ எம் டூயிங் மை பெஸ்ட் அப்படிங்கிறது. பட் அட் த சேம் டைம் இது வந்து நம்ம முன்னாடி பேசின மாதிரி இது ஒரு நான் ஸ்டாப் ரேஸ். இங்கே வந்து நான் ஒரு வருஷம் இல்லைனாலே எங்கெங்கேயோ இருக்கும் டெக்னாலஜி, என்னென்னவோ சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா பேர் நம்மளால் வந்து கோப்பப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த இன்செக்யூரிட்டி வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது மைண்ட்குள்ளே. இவ்வளோ போக போக கேப் பெருசாக அட்லீஸ்ட் 1 yearனா கூட நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணலாம் அந்த கேப்பை. பட் ஒரு 4 years 5 years அப்படின்னு போகும்போது இட்ஸ் அ வெரி ஹியூஜ் கேப். நீங்கள் என்ன தான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலுமே நாளைக்கு அதை வந்து ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணி திருப்பியும் நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி சேலஞ்சிங் திங். அந்த இடத்துல வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கும். என்ன பண்ண போகிறோம் நம்ம இதுக்கு மேலே, எப்படி வந்து இங்கே வந்து திருப்பி ஃபிட்டின் ஆக போகிறோம் இந்த இண்டஸ்ட்ரியில், என்ன சொல்லி நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பேரலாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். எனக்கு வந்து ஓன் செட் ஆஃப் சேலஞ்சஸ் இருந்தது, பிகாஸ் வி ரீலோகேட்டட் டு பெல்ஜியம். நீங்கள் அங்கே என்ன தான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் லாங்குவேஜ் வாஸ் ஆல்சோ ஏ மேஜர் ரெக்யர்மெண்ட். அங்கே வந்து டச், ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன் 3மே அஃபிஷியல் லாங்குவேஜஸ். ஸோ எந்த ரீஜனில் நீங்கள் வேலை தேடுறீங்களோ அங்கே பொறுத்து நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் கொஞ்சமாவது உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியணும், டெஸ்பைட் ஹேவிங் அ டெக்னிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ இட் வாஸ் குவைட் அ சேலஞ்சிங் பீரியட். ஸோ நீங்கள் வந்து லாங்குவேஜ்லேயும் உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற ட்ரெண்ட் படி என்ன போயிட்டுருக்கு, இப்போ வந்து அசூரே டெவோப்ஸ் நல்லா இருக்கா, இல்லை AWS இருக்கா, என்ன க்ளவுட் நேட்டிவா, ஆர்கிடெக்ட் பொசிஷனா, எது எல்லாமே வந்து யூ ஹாவ் டு பி அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கோர் தெரிஞ்சு காட்டி கூட உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேசிக் இருக்குது இல்லையா, பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்குது, அந்த எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து யூ ஆல்ரெடி ஹேட் எக்ஸ்போஷர். திஸ் இஸ் நாட் சம்திங் கோயிங் டு பி a complete Greek and Latin for you. ஸோ நீங்கள்
இப்போ அப்படியே அட்வான்ஸாக என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டினியூஸாக ஒரு டச்சில் வச்சுக்கிட்டு அது ஒரு கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கிராக். ஐ மீன் நீங்கள் எப்படி போய் உங்களை வந்து கேன்வாஸ் பண்ணிக்கிறீங்க இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு அட்லீஸ்ட் இன் 2024 ஐ வுட் சே நம்ம எப்படி நம்மளை மார்க்கெட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். நான் பர்சனல் பிராண்டிங் தான் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஐ மீன் பி வோக்கல். ஐ வுட் டெஃபினெட்லி சே டு ஆல் த விமன் பி வோக்கல் அபவுட் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். நீங்களே பேசுங்க. அப்படி ஒரு ஷையாக வந்து இல்லை நான் அப்போ இருந்தேன் இப்போ இல்லைன்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் டோன்ட் ஷோ தட் டு வேர்ல்ட். ஆக்சுவலி ப்ளீஸ் பி கான்ஃபிடென்ட் அண்ட் வோக்கல் அபவுட் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். நீங்கள் அதை உங்களுக்கு பண்ண முடியும் நீங்கள் எக்ஸிபிட் பண்ணால் தான் அவங்க உங்களை வந்து கான்ஃபிடென்ட்டாக ஓகே ஷி கேன் எக்ஸிக்யூட் அப்படிங்கிறத அவங்க நம்பி உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டையோ இல்லை அந்த வேலையோ கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணீங்க கரெக்டாக. ஹவு டிட் யூ கெட் தட் ஐடியா? How did I get that idea? Definitely, I cannot take this credit, Shanba. This is absolutely my partner's vision. His name is Madhavan Ilango. ஸோ இது அவரோட விஷன் தான். இந்த ஆண்டர்ப்ரனர் ஆகிறது அப்படிங்கிறதுலாம் என்னோட பிளட்லலாம் இல்லை. ஐ வாஸ் லைக் லைக் 9 to 5 ஜாப் போயிட்டு கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி திங்க் பண்ணுற ஒரு பர்சன் தான் டெஃபினெட்லி. ஸோ ஐ ஷுட் கிவ் த 100% ஃபுல் கிரெடிட் டு மை ஹஸ்பண்ட். அவருக்கு அந்த பர்பஸ் அவர் பார்த்தாரு. அவருக்கு அந்த விஷன் இருந்தது. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாரின் லேண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்மளும் க்ரோ ஆகலாம், மற்றவங்களுடைய ட்ரீம்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணலாம் இது மூலமாக அப்படிங்கிற ஒரு சின்ன பர்பஸ் அந்த விஷனோட தான் வி ஸ்டார்டட் இட் டுகெதர். நான் வந்து ஃபுல் டைமாக அந்த பிரேக்குக்கு அப்புறமா வெளியே வேலை தேடிட்டு இருந்தேன். நான் திருப்பியும் எப்படியாவது வந்து ஐ ஹாவ் டு கெட் பேக் டு த இண்டஸ்ட்ரிங்கிறது தான் என்னோட மோட்டிவாக இருந்தது. பட் தென் ஹீ டாட் மீ லைக் இங்கே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாரு, நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணால் நீ வேலை தேடுறதுக்கு பதிலாக நீ இவ்வளோ பேருக்கு உன்னால் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லி ஹீ ஒன்லி புல் மீ இன்டு திஸ் ஆண்டர்ப்ரனரியல் திங் அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலி இப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து கீப் ஆன் ஹீ சேயிங் தேட் யூ ஆர் கேப்பபிள், நீ வந்து உன்னோட டேலண்ட்டை யூஸ் பண்ண மாட்டேங்கிற. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் வென் மாதவன் இஸ் டெல்லிங் யூ பிரியா யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திங்ஸ் அப்படின்னா யூ மென்ஷன் தட் யூ ஹேட் சம் இன்செக்யூரிட்டி இல்லையா இந்த பிரேக்னால வந்து. ஆல்தோ யூ ஆர் டூயிங் சம்திங், யூ ஆர் அப்ஸ்கில்லிங் யுவர் செல்ஃப், சம்வேர் தட் இன்செக்யூரிட்டி இஸ் தேர். கரெக்டா? பட் அவர் சொன்னதை நான் பிலீவ் பண்ணணும், அப்படிதானே? பிலீஃப் சிஸ்டம் வந்து எனக்குள்ள தான் இருக்கு. எக்ஸ்டர்னலா ஒருத்தர் வந்து someone can motivate me, but someone cannot do things for me. That execution should come from our side. Definitely. So அதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன அந்த டைம்ல whatever it is from universe or from our belief system, how did you make yourself to believe it? எப்படி அந்த இன்செக்யூரிட்டிஸ்ல இருந்து வெளியே வந்து let me give a try, whether it is COO or whatever it is, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. when someone is saying பிரியா நீ ஏன் வேலை தேடணும் when you are capable of providing jobs to many people. இன்செக்யூரிட்டியில இருந்து அந்த எம்பவர்மெண்ட் வந்து எப்படி நடந்துச்சு? அந்த எம்பவர்மெண்ட் வந்து ஷின்பா, ஐ பிலீவ் இன் ஹேவிங் மென்டார்ஸ் நம்மளோட லைஃப்பில். ஐ டெஃபினெட்லி பிலீவ் நமக்கு வந்து ஏதோ சம் மென்டார்ஸ் இருக்கணும், இல்லை கோச்சிங் பண்ணுறவங்க யாராவது நம்ம கூடவே இருக்கணும். நம்ம அவங்கள டைம் டு டைம் மீட் பண்ணி அவங்கக்கிட்டே இருந்து அதை லேர்ன் பண்ணணும். ஸோ தட் நம்ம வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடாக நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். டு பி டச் வுட் டு பி ஃபார்ச்சுனேட், மை ஹஸ்பண்ட் இஸ் மை மென்டர். அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேருந்து வி எவால்வ்ட் ஆக்சுவலி. லைக் அவரை நான் வந்து ஒரு மென்டர், என்னோடய ஃபஸ்ட் ஹீரோ என்னோட ஹஸ்பண்ட் தான், நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அவர் வந்து ஹி ஹாஸ் பீன் புஷ்ஷிங் மீ. என்ன சொல்லலாம்னா எப்போவுமே என்னை ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். அது வந்து முதல்ல வந்து ரொம்ப பயமாக இருக்கும் ஆக்சுவலி, உண்மையாக சொல்லணும் அப்படின்னா. என்னடா தேர் எடுத்து தெருவில் விடுறாரே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், ரொம்ப கலோக்கியெல்லாம் அப்படி சொல்லணும்னா. நம்ம பாட்டுக்கு சும்மா இருந்தோம், ஏதோ ஒரு வேலை தேடிட்டு போயிட்டு வந்திருப்போம். இவர் என்ன இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எப்படி கொடுக்குறாரு, முதல்ல ஆச்சரியமாக இருக்கும். எந்த நம்பிக்கையில் இவர் கொடுக்குறாரு இதை அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் ஆல்சோ அவர் வந்து அந்த பொட்டென்ஷியல் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாருன்னா அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவர் தயங்க மாட்டார் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி என்னை வந்து புஷ் பண்ணது தான். இட்ஸ் இம்போஸ்ட் ஆன் மீ ஆக்சுவலி. ஆனால் எனக்கு என்ன ஒரு மென்டல் கிளாரிட்டி இருந்தது அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வந்து டெஃபினெட்லி இட் வில் ஈல்ட் ரிசல்ட்ஸ், நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும். ரெண்டாவது நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். எனக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டி அந்த டைமில், ஓகே எனக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இப்போது இட்ஸ் டைம் ஃபார் மீ டு லீட்.
அண்ட் நான் ஒரு டிசிஷன் எடுக்கிற இடத்துல என்னை லைஃப் புஷ் பண்ணுது அப்படின்னா there is something is that he saw in me, the universe saw in me, something is driving me there. ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். வெதர் நான் மிஸ்டேக்ஸ் பண்ணுறேனா இல்லையா, இதுக்கு நான் ஒர்த்தா இல்லையா, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறத விட லெட் மீ கெட் இன் டு திஸ், நான் ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணி லேர்ன் பண்ணுறேன், தப்பு பண்ணினாலும் திருப்பியும் அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்கிறேன், அந்த பொசிஷனுக்கு தகுதியானவளாக நான் என்னை மாற்றிக்கிறேன். அந்த ஒரு மென்டல் கிளாரிட்டி எனக்கு இருந்தது. வித் இஸ் ஆல் இஸ் சப்போர்ட், ஐ மீன் அவர் பேக்ரவுண்டில் இருந்தார், எல்லாமே சப்போர்ட் பண்ணார் எனக்கு. ஃபார்ச்சுனேட் அண்ட் பிளெஸ்ட் வித் தட். ஸோ அந்த புஷ் இருந்துகிட்டே இருந்ததுனால when you have a life partner who keeps you in the front, you can do anything in your life, definitely. That's true. Yeah. ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது இட் வாஸ் குட். ஸோ ஹீ இஸ் புஷிங் யூ அண்ட் யூ ஆர் ஆல்சோ அப்ஸ்கில்லிங் யுவர் செல்ஃப். ஸோ அதை ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் அண்ட் இட் காட் கிளிக்ட். பட் ஓவர் நைட்டில் என்னோட பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் வேனிஷ் ஆயிருக்காது. ஸ்டில் யுவர் கிட் வில் பி தேர் அண்ட் உங்கள் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, பர்சனல் திங்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். ஆப்வியஸ்லி நான் ஒரு 100% ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 6-7 years ஐ வாஸ் கிவிங் மை 100% ஆஃப் டைம் டு மை ஃபேமிலி. சடனாக இட்ஸ் கோயிங் டு பி 50-50 ஆர் 80-20, எனிதிங் இட் கேன் பி. கரெக்டாக? ஏன்னா எது வேணாலும் நமக்கு எது ப்ரையாரிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி இட் வில் டேக் தட் பர்சன்ட். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ப்ளஸ் தட் ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. வென் ஹீ இஸ் டெல்லிங் யூ சம்திங் யூ நோ வெரி வெல், ஏன்னா யூ ஹேவ் தட் ஐடி பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்கும்போது இட் இஸ் நாட் தட் எனக்கு அது வந்து ஒரு கிரே ஏரியா கிடையாது. எனக்கு தெரியும் நான் உள்ளே போயிட்டேன் அப்படின்னா எனக்கு மேனேஜ் பண்ண முடியறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும். எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க? ஹவு டிட் யூ டேக்கிள்? எப்படி டேக்கிள் பண்ணனா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் இது ஒரு கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்சுவலி. நான் மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது ஒரு யூரோப்பில் பெல்ஜியமில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லாங்குவேஜ் கூட ஒரு இஷ்யூ அந்த இடத்துல. அப்படிங்கும்போது ஒரு அன்ஃபெமிலியர் டெரிட்டரி அது. அங்கே நமக்கு தெரியும் எக்கச்சக்கமாக எஃபர்ட் போடணும், டபுள் த அமௌண்ட் எஃபர்ட் போடணும். அங்கே இங்கேருந்து ஒருத்தங்க ரீலோகேட் ஆகி வராங்க அப்படின்னாலும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் சேஃப்டி கொடுத்து அவங்கள அங்கே ரிசீவ் பண்ணி செட்டில் பண்ணுறதுலேருந்து, நீங்கள் வந்து அங்கே ஒரு ஃபெமிலியர் ஃபேஸாக அங்கே வந்து ஷார்க்ஸ் அண்ட் வீல்ஸ் இருக்கிற ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன எத்தனையோ கம்பெனிஸ் இருப்பாங்க. ஸோ ஒய் ஷுட் தே பிலீவ் இன் அஸ், ஒய் ஷுட் தே ட்ரஸ்ட் அஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஃபெமிலியர் ஆகணும் அந்த மார்க்கெட்டில். உங்களை வந்து உங்களோட மார்க்கெட் ப்ரெசன்ஸை தக்க வச்சுக்கணும். உங்களோட யூனிக் சேல்ஸ் வேல்யூ ப்ரொபோசிஷன் என்ன அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் நம்ம போய் சொல்லணும். இந்த மாதிரி நிறையா சேலஞ்சஸ் இருந்தது. அண்ட் நான் என்னை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு. என்னோடய சன் ஓரளவு வளர்ந்துட்டான் அந்த டைமில். ஸோ அந்த பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. அது இன்னொன்றில் நான் ரொம்ப கிளியராக இருந்தேன் ஷென்பா. இந்திரா நூயி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து ஒரு ஃபார்மர் சிஇஓ ஆஃப் பெப்சிகோ. அவங்களோட இன்டர்வியூவில் அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, ஒரு உமன் வந்து எதர் அந்த கேரியர் அவங்களோட பேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு லைஃபோட நெசசிட்டியால் அவங்க வந்து விடாமல் போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட அவங்க இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு வந்து தெரியணும், யூ கேனாட் ஹேவ் இட் ஆல். எல்லாமே நீங்கள் பண்ண முடியாது. இங்கேயும் நான் 100% கொடுக்கணும், இங்கேயும் 100% கொடுக்கணும். நான் 3 வேளையும் சூடாக சமைச்சு தான் சாப்பிடுவேன். என்னோட டீனேஜர் பண்ணுற டேண்ட்ரமையும் நான் மேனேஜ் பண்ணணும், இல்லை நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கும் அட்டன் பண்ணணும். எல்லாமே யூ கேனாட் ஹேவ் இட் ஆல். இட்ஸ் ஹியூமன்லி நாட் பாசிபிள். ஸோ நீங்கள் அப்போ உங்கள் மைண்ட் செட்டை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். இந்த டேக்கு இன்றைக்கி எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், இன்றைக்கி நான் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு ஏஜ் பேரண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா வாட் எவர் இட் இஸ் ஆன் த அதர் சைட் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தம். அதுதான் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸாக அன்றைக்கி இருக்க முடியும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. டோன்ட் ட்ரை டு கிவ் 100% எவ்ரிவேர். தட் இஸ் நாட் பாசிபிள். அப்படி பண்ண முடியலங்கிறதுக்காக கில்ட்டி ஆகிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அது நம்மளுக்கு ஹெல்ப்பே பண்ணாது எந்த விதத்துலேயுமே. ஸோ எது அந்த லைஃப்க்கு அந்த டேக்கு என்ன உங்களுக்கு ப்ரியாரிட்டியோ அதை பேஸ் பண்ணி உங்களோட லைஃப்பை நீங்கள் வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எனிதிங் இஸ் பாசிபிள் டு இன் அ லாங் டேர்ம். ஐ எம் சேயிங். யா, நைஸ். ஸோ குட் டு ஹியர். ஆக்சுவலி அந்த ப்ரையாரிட்டி பேஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். உங்களை நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. அந்த ப்ராசஸில் டோன்ட் நெக்லெக்ட் யுவர் செல்ஃப், யுவர் ஹெல்த் அண்ட் யுவர் மென்டல். அது எதையுமே நீங்கள் லூஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன், எல்லாருக்குமே குட்டாக இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு மித். ஆக்சுவலி
நான் வந்து பெஸ்ட் அம்மாவாக இருப்பேன், பெஸ்ட் ஒய்ஃபாக இருப்பேன், பெஸ்ட் டாட்டராக இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் இட்ஸ் அ மித். யாருமே அப்படி எங்கேயுமே ஒர்க் பண்ணுறது இல்லை. அது வந்து டெஃபினெட்லி நாட் பாசிபிள் ஹியூமன்லி. அதனால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அந்த ட்ரூத்தை. இங்கே என்னால் இன்னைக்கு 60% தான் கொடுக்க முடியும்னா இங்கே கம்ப்ளீட்டாக கொடுங்க, அடுத்து ஒரு 40% அங்கே போதும். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரியாரிட்டிஸ் இஃப் யூ ஒர்க் எல்லாமே உங்களுக்கு பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ டோன்ட் பி ஸோ ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங். யா. ஸோ இப்போ உங்கள் கெரியர் ப்ரோக்ரஷனில் யோர சிஓஓ அண்ட் உங்கள் கம்பெனிக்குன்னு மிஷன் அண்ட் விஷன்லாம் இருக்கும் கரெக்டாக. ஸோ டு மீட் இட் நீங்கள் வந்து உங்களை ஒரு மோட்டிவேட்டடாக வச்சுக்கணும், உங்களை ரொம்ப ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் வேறு என்ன சைடில் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ராவாக உங்களை எப்படி அதுக்கெலாம் அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு என்ன தனியாக பண்ணுறீங்க? அண்ட் வாட் இஸ் யுவர் மீ டைம் ஆஸ் வெல்? ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளோட மீ டைம் வந்து நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி அதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆக்சுவலி கரெக்டாக டு க்ரோ இன் மை கெரியர் லேடர். என்னோட மீ டைம்ங்கிறதும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ உங்களோட மீ டைம் ப்ளஸ் உங்களை நீங்கள் எப்படி மோட்டிவேட்டடாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இந்த சிஓஓன்னு மென்ஷன் பண்ணீங்க இல்லையா, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர். ஐ வாஸ் அ சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வென் ஐ குவிட் த ஜாப் ஆக்சுவலி. ஸோ ஆஃப்டர் த 6-7 years ஆஃப் பிரேக் நான் வந்து திடீர்னு என்னோட லிங்க்டின்ல எல்லாத்துலேயும் போய் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு போட்டப்போ how it was possible அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்தது ஆஃப்டர் அ பிரேக் அப்படிங்கிறது. பட் நீங்கள் ஒரு ஓன் ஸ்டார்ட் அப் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களோட ஓன் கம்பெனி அப்படிங்கும்போது யூ ஹாவ் தி ஸ்மால் லக்ஸுரி ஆஃப் திஸ் டைட்டில்ஸ், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த பொசிஷன் வந்து அதோட வெயிட்டேஜோ இல்லை அது ஐ டிடன்ட் ஃபுல்லி கிராஸ்ப் த வெயிட் ஆஃப் த பொசிஷன். சிஓஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ரியலாக வந்து எனக்கு ஃபீல் பண்ணலை. நான் அப்படி திங்க் பண்ணவே இல்லை. லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது என் மேலே இம்போஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயந்தான். ஆனால் என்னோடய நான் கொடுத்தேன், என்னோடய 100% நான் கொடுத்தேன். கிரேட் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்னர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது 200% அதில் நான் என்னுடைய எஃபர்ட்டை போடுறது, அதில் வந்து நான் இருந்தேன். ஸோ இதில் செட்பேக்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் இருக்கும். எல்லாருமே மோட்டிவேட்டடாக எவ்ரிடே இருக்கவே முடியாது. எஸ்பெஷலி இன் திஸ் ஐடி எரா, ஐ மீன் இந்த கம்பெனியில் there will be ups and downs, there will be challenges. அப்படி இருக்கும்போது டெய்லி என்ன லேர்ன் பண்ணுறோம், மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு க்யூரியஸ் டு லேர்ன், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு மந்த்ராவாக நான் சொல்லுவேன் டெய்லி. ஏன்னா நான் இப்போ வந்து அவ்வளோ நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்குறேன். இதில் ஹெச்ஆர் இருக்கும், ஃபினான்ஸ் இருக்கும், ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட் இருக்கும், இமிக்ரேஷன்ஸ் இருப்பாங்க, மினிஸ்ட்ரி கூட ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும், பேரோல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்கில் வேறு ஒரு பார்ட்னர் கூட பேசுகிற மாதிரி. ஒரு நாளைக்கே நான் ஜம்ப் பண்ணுற டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 இருக்கும் நான் மாற்றி பண்ணுறது அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது இனிஷியலாக ஒரு பயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்புறம் அந்த க்யூரியாசிட்டி டு லேர்னை கொண்டு வந்தீங்கன்னா சம்திங் நியூவாக இருக்கே. இப்போ நான் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு கார் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு கற்றுட்டு அதை பெல்ஜியமில் அந்த லா படி நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் அல்டுகெதர் ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியாவாக இருக்கும். நீங்கள் அதை கற்றுக்கிறது, அதை பற்றின எல்லா விஷயங்களும். ஸோ அந்த க்யூரியாசிட்டி ஆஃப் லேர்னிங்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது டெஃபினெட்லி யூ ஸ்டே மோட்டிவேட்டட். அண்ட் ஆல்சோ யூ கேன் ஹாவ் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ், இது ரெண்டையுமே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் அதை பண்ணினா தான் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. எவ்ரி நவ் அண்ட் தென் எங்கெல்லாம் ஒரு ஸ்மால் விக்ட்ரிஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம வந்து அந்த அச்சீவ்மெண்ட்ஸை வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். அண்ட் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எவ்ரிடே ஒரு 80-20 ரூல். 80% நான் ஒர்க்குக்கு போடுறேன் அப்படின்னா 20% எனக்கு பிடிச்சதை பண்ணுறது, என்னோடய ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணுறது, ஃபேமிலிக்கு ஒரு நல்ல மீல் அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது நல்லா குக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது யூ கேன் டெஃபினெட்லி ஸ்டே மோட்டிவேட்டட். அண்ட் எல்லாத்தையும் விட ஷென்பா, எங்களோட கம்பெனியோட மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கலாக யூஸ் பண்ணி மணி தான் எங்களோட மந்த்ரா அப்படிங்கிறது கிடையாது. எலிவேட்டிங் பீப்புள் லைஃப்ஸ் அப்படிங்கிறது தான், அதுதான் பர்பஸ், அதுதான் மிஷனே. இந்த லாவெண்டல் கன்சல்ட்டிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினப்போ எங்களுக்கு இருந்தது. எங்களை மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபாரின் லேண்டுக்கு போகிற ஒருத்தங்களுக்கு அங்கே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் சேஃப்டி கொடுக்கணும், ஒரு ஃபெமிலியல் சப்போர்ட் வந்து அங்கே இருக்கணும் அவங்களுக்கு. ஃபேமிலி நிறைய பேர் லிங்க்டின்ல சொல்லுவாங்க, ஒரு ப்ரொஃபஷ்னல் செட்டப்பில் வந்து ஃபேமிலின்னு சொல்லாதீங்க. அப்படி சொல்லும்போது நீங்கள் வந்து அதாவது லாயல்ட்டியில் ரொம்ப இண்டெக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ நாளைக்கு அவங்க உங்களை விட்டு போகணும் அப்படின்னாலும் அவங்கள வந்து நீங்கள் யோசிக்க வைக்கிறீங்க. ஃபேமிலின்னு சொல்கிறாங்களே எப்படி போகிறது அப்படின்னு நீங்கள் வந்து ஓவர் இண்டெக்ஸிங் ஆன் த லாயல்ட்டி. டஃப் டிசிஷன்ஸை எடுக்க முடியாது நீங்கள் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்லாம் வந்து நிறையா வந்து கமெண்ட்ஸ் வரும். பட் இட்ஸ் நாட் ட்ரூ. நீங்கள் இந்தியன் வேல்யூஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி தான் நம்மளோட பேக் போன். ஃபேமிலியல் சப்போர்ட்டு தான்
இப்போது நம்ம ஊரில் தான் இப்போது ஐ லாஸ்ட் மை ஃபாதர் அட் த ஏஜ் ஆஃப் 7. ஓகே, எனக்கு அப்போ வந்து இமீடியட்டாக அண்ணாலாம் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருமே டீனேஜர்ஸாக இருந்தாங்க அந்த டைமில். அப்போது என்னோடய ஓன் மெட்டர்னல் அங்கிள் அண்ட் ஆல்சோ மை பெரியப்பா இவங்க தான் வந்து தேவர் சப்போர்ட்டிங் அஸ் ஃபார் அ 1 to 2 இயர். நாங்கள் அந்த ட்ரான்சிஷனில் அப்பாவை லாஸ் பண்ண அந்த பீரியடில் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இருக்கிறதுக்கு. ஸோ தட் ஃபெமிலியல் சப்போர்ட் நீங்கள் வேறு உலகத்தில் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நீங்கள் அந்த மாதிரி பார்க்க முடியாது. யூ ஹாவ் டு பி இண்டிபெண்ட்டுங்கிறது தான் அவங்களோட மந்த்ராவாக இருக்கும். நமக்கு அப்படி இல்லை, வி ஹாவ் தட் சப்போர்ட். அதே மாதிரி தான் எங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வி ஆர் ட்ரைங் டு கிவ் தட் ஃபெமிலியல் சப்போர்ட். இப்போ அவங்களுக்கு இருக்குது ஐடி கன்சல்டன்சியோட நேச்சர் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்கும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் டியூரேஷன். நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறாங்க, என்ன ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைக்க போகுது, யார் புது கிளைண்ட் கிடைக்க போகிறாங்க, எல்லாமே கொஸ்டின் மார்க்ஸாக இருக்கும். நாங்கள் அதை இந்த 1 இயரை நம்பி அவங்கள நாங்கள் எடுத்துட்டாங்க வர சொல்லலை. they are seeing their future there. ஸோ அவங்களுக்கு வேலை இருக்கோ இல்லையோ we will be supporting them. We will be supporting to whatever extent it's possible for them to stay. ஆனால் அவங்களோட பெஸ்ட் லைஃப்ஸை அவங்களோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதில்ல அது எல்லாத்துக்குமே we are helping them. That's the mission of our Lavendel Consulting. And also எனக்கு அந்த பிரேக்கெல்லாம் நான் கோ த்ரூ பண்ணதுனால நிறையா என்னோட ஃபீமேல் கொலீக்ஸ் இந்த கம்பெனி நிறைய பேர் பிரேக் இருந்தவங்களை பர்சனலாக நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். டெக்னிக்கலி ட்ரைனிங் கொடுத்து ஹெச்ஆர் இன்டர்வியூவை எப்படி கிராக் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்து நிறைய பேர் திருப்பியும் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே நவுன் வெரி ரெப்யூட்டட் கிளைண்ட்ஸ் கிட்ட நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருமே 1 இயரில் அமேசிங் ஜாப் பண்ணிகிட்ருக்காங்க. மறுபடியும் who had 4-5 இயர்ஸ் பிரேக் 6-7 இயர்ஸ் பிரேக் இருந்தவங்க எல்லாருமே 1 இயரில் கிளைண்ட் கிட்ட இருந்து ரிமார்க்கபிள் ப்ராக்ரஸ் அண்ட் தே ஆர் டூயிங் வெல் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் வருது. இன்ஃபேக்ட் என்னோட டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து மோர் தென் 6 விமென் பவர்னு சொல்லுவோம். என்னோட டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரிப்போர்ட் பண்ணுறவங்க, என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே. இதில் 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் செட்டப்னா என்னன்னே தெரியாது. மேரேஜ் ஆகிட்டு உடனே கல்யாணம் பண்ணி உடனே ஃபாரினில் வந்து செட்டில் ஆனவங்க அந்த மாதிரி தான். they never had exposure to corporate things. ஆனால் இந்த 1 இயரில் ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில் அவங்க வந்து அவ்வளோ நல்லா வளர்ந்துருக்காங்க. இப்போது வந்து என்னோட ஆப்சன்ஸில் என்னால் அவங்கள நம்பி சில வேலைகளை கொடுக்க முடியுங்கிற அளவு they progressed well. ஸோ விமென் எம்பவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ பீப்புளோட லைவை நம்ம எப்படி லைஃப்ஸை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இட் இஸ் ஆல்சோ எ மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். நீங்கள் நம்மளுக்காக மட்டும் ஒர்க் பண்ணல, we are working as a collaborative thing. எல்லாருக்காகவும் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது automatically it gives so much happiness and value to our life. when you say that elevating lives நீங்கள் கண்ணு முன்னாடியே அத்தனை பேரோட பார்க்குறோம், நம்ம பார்க்குறோம். ஆமாம், இன்ஃபேக்ட் வந்து யாராவது ஒருத்தங்க இங்கேருந்து அங்கே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, ஒரு புது ஜாப்க்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சோன்னே இருக்கிற சந்தோஷத்தை விட எனக்கு தான் அந்த அவங்களுக்கு வேலை கிடைச்சோன்னே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். I'll be jumping like கிடைச்சிச்சு, they have been trying for a long time, they cracked it, they are going to come, they are going to lead a fresh life அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ மோர் தென் மானிட்டரி திங்ஸ் இந்த மாதிரியான ஹாப்பினஸ் தான் இட் ஹெல்ப்ஸ் ஸ்டேயிங் மோட்டிவேட்டட் ஆக்சுவலி. நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது சாய் வளர்ந்துட்டான்னு சொன்னீங்க. பட் அரௌண்ட் ஒரு 7 to 8 இயர்ஸ் கிட் தான். நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு 50% இருக்கும். பட் 100% எமோஷ்னலி அவைலபிளாக இருந்த என்னோட அம்மா இப்போ ஒரு 50-50 ஆர் 80-20 தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவனுக்கு அதை எப்படி நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க ஆர் அவன் அதை எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டான்? ஐதர் வே இட் ஷுட் பி. நம்ம ஒன்று சொல்லுவோம், ஏன்னா கிட்ஸ் அவங்களாவே வந்து அந்த அன்அவைலபிலிட்டியை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹவு டிட் யூ பேலன்ஸ் தட்? எப்படி சாய்க்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிங்க? இதில் வந்து 2 திங்ஸ் இருக்குது ஷென்பா. ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரெடிட் வந்து சாய்க்கு கொடுக்கணும். ஏன்னா அவன் வந்து இட்ஸ் டெஃபினெட்லி ஃபார் மோர் மெச்சூர்ட் ஃபார் ஹிஸ் ஏஜ். ஓகேவா? அண்ட் நாங்கள் வந்து அவனை ப்ரிப்பேர் பண்ணினோம். நானுமே சரி, என்னோடய பார்ட்னரும் சரி, வி ப்ரிப்பேர்ட் ஹிம் ஃபார் த ட்ரான்சிஷன். லைக் நீங்கள் வந்து அவைலபிளாக இருக்கலாம். ஒரு பையன் 12th படிக்கிற வரைக்கும், காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கூட கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப்பை டிவோட் பண்ணிவிட்டு நீங்கள் அவைலபிளாக இருக்கலாம். அவங்க அப்புறம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய கேப்பாக இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்களை ரீஇன்வென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம தான் அஸ்யூம் பண்ணுறோம் பசங்களுக்கு இது புரியும் புரியாது அப்படிங்கிறத நம்ம தான். என்னோடய பார்ட்னர் சொல்லிகிட்டே இருப்பார், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பெர்செப்ஷன் ஸ்கில்ஸ் ஆஃப் த கிட்ஸ். நீங்கள் வந்து போடுங்க உங்களோட தாட்ஸ் ஆர் உங்களோட வியூஸை சொல்லிகிட்டே இருங்க, அவங்க கண்டிப்பாக வந்து அதை லேர்ன் பண்ணிப்பாங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இட் ஹேப்பன் வித் சாய். we made him understand இந்த மாதிரி உனக்கு ஒரு க்ரூஷியல் பீரியட் இருந்தது, நீ கம்ப்ளீட்டாக வந்து இண்டிபெண்ட்
7-8 இயர்ஸில் கம்ப்ளீட் இண்டிபெண்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் பசிக்குதுன்னு சொல்ல தெரியும், அவங்க ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்க தெரியும், குளிக்க தெரியும், அந்த அளவு அவங்க இண்டிபெண்ட் ஆகிடுறாங்க. ஸோ அந்த பீரியடில் இப்போ இது எவ்வளோ முக்கியம், என்னுடைய கோல்ஸை நான் ஃபாலோ பண்ணுறது, என்னோடய ஆஸ்பிரேஷன்ஸை நான் ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ முக்கியம். தெர் இஸ் நோ ஜெண்டர் இது கிடையாது. இது வந்து மேல் மட்டுமே ஏர்ன் பண்ணணும், மேல் மட்டுமே அந்த எக்ஸாம்பிளை செட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. எல்லாமே வந்து ஈக்குவாலிட்டி தான். இங்கே எனக்கும் சில ட்ரீம்ஸ் இருக்கும், அதை நானும் ஃபாலோ அப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும்போது அவங்க நல்லாவே புரிஞ்சுப்பாங்க அந்த வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறத. ஸோ அவங்க மதர் வந்து அவ்வளோ வந்து ஒரு பொட்டென்ஷியல், அவங்க இத்தனை நாளாக ஒரு ஹோம் மேக்கராக நம்மளே சுற்றி சுற்றி வந்து ஜஸ்ட் வந்து ஒரு குக்கிங், ஹவுஸ் ஹோல்ஸ் இதை மட்டுமே பண்ணிகிட்டு இருந்த ஒரு மதரோடைய மல்டிஃபெசட்டட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அவங்களால பண்ண முடியுதுன்னு பார்க்கும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன், குழந்தைங்க அதை ரொம்ப பெருமையாக தான் ஃபீல் பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு கில்ட், ஐயோ விட்டுட்டு போகிறோமே இனிமேல் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய தேவை இல்லை. ஆக்சுவலி பசங்க ஈஸியாக அடாப்ட் ஆகிறாங்க. இப்போ எஸ்பெஷலி ஐடியில் இருக்கிறவங்களுக்கு ஆஃப்டர் திஸ் கோவிட் ஏரா அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஃபார்ச்சுனேட்னு சொல்லணும். நம்ம வந்து 5 டேஸும் ஆஃபீஸ்க்கு போகணுங்கிற எந்த நெசசிட்டியுமே நமக்கு யாருக்குமே இல்லை. இப்போது மோஸ்ட்லி நம்ம வீட்டிலேருந்து ஒரு 3 டேஸ் ஒர்க் பண்ணலாம், 2 டேஸ் ஒர்க் பண்ணலாம், ஒரு 50-50 பேலன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதனால் ஈஸியாக யாராக இருந்தாலுமே மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க, என் விஷயத்தில் மட்டுமே இல்லை. என் ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் கூட அவங்க டாட்டர்ஸ் அவங்கள வந்து த்ரூ அவுட் அவங்களோட குழந்தை பிறந்ததுலேருந்தே அந்த குழந்தை அவங்கள ஒரு ஹோம் மேக்கராகவே பார்த்துட்ருக்கு. இப்போ திடீர்னு அவங்க வந்து அவங்கள ஒரு ஹெச்ஆர் அந்த மாதிரிலாம் சொல்லிக்கும் போது தட் கிட் ஃபீல் ஸோ ப்ரவுட் அபவுட் ஹர் மாம். நானும் இப்படி ஆவேன், நீ ஏன் கால் பண்ணல, இன்றைக்கே நீ சும்மா இருக்க அப்படின்னு கேட்குற அளவு தட் கிட் கெட்ஸ் இன்ஸ்பயர்ட் பை தியர் மதர்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். ஆக்சுவலி ப்ராபப்ளி இப்போ ஒரு டைம் பீரியட் ஆயிருக்கும் இல்லையா, லைக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போ உங்களை பார்க்குறதுக்கும் சாய் உங்களோட 2 வெர்ஷன்ஸ்மே பார்த்துருப்பாங்க. லைக் இப்போ நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அண்ட் நீங்கள் எப்படி அதுக்கு சின்ன வயசில் அவங்க கூடவே இருந்தீங்க. ஸோ வாட் இஸ் ஏ ஃபீலிங் நவ் அண்ட் ஹஸ் ஹி எவர் எக்ஸ்பிரஸ்டு டு யூ? உங்ககிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்களா, அம்மா நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, சம்திங் அந்த ப்ரவுட் மூமெண்ட் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. Yes, definitely. Always. He has been so expressive towards me and he is a very big motivator to me also. Yeah. என்னன்னா, to be very frank, sometimes நமக்கே அந்த imposter syndromeனு சொல்லுவோம் இல்லையா, whether we are capable for this, whether we are doing it correctly. ஏன்னா திடீர்னு நமக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இதை நம்ம ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட்ஸ் எல்லாம் வரும்போது he is 14 years old and he is a great motivator to me actually. என்ன எவ்வளோ பண்ணிட்டேன், இதை பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஹி டேக்ஸ் இட் ஸோ ஈஸி ஃபார் மீ. அதெல்லாம் ரொம்ப பண்ண முடியும் அப்படின்னு. ஃபேமிலியோடைய என்விரான்மெண்ட்டே வி ப்ராட் இன் டு தட் கைண்ட் ஆஃப் மோட், லைக் 3 பேரும் தான், 3 பேர் ஒரு ஃபேமிலி தான். பட் ஸ்டில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த தனித்துவத்தை யாருமே விட்டுறக்கூடாது, அவங்கவுங்களுடைய இதை வந்து விட்டுடக்கூடாது. எனக்கு ஒன்று பிடிக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய அன்பு உன்னுடைய குரல் வலையை நெரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் ஒன்று அட்டானமியாக விட்டேன் அப்படின்னா தான் நீ இன்னும் பல விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கோம் 3 பேருமே எங்கள் வீட்டில். அதனால் we help each other. We help to fulfill our dreams with a support system that we have. ஸோ நீங்கள் அதை ஸ்லோவாக நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க, வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அதை எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறீங்க, பசங்களுக்கு அதை எவ்வளோ நீங்கள் புரிய வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இட்ஸ் டெஃபினெட்லி பாசிபிள். யா. ஸோ உங்களுக்கு ஒரு கெரியர் பிரேக் இருந்துச்சு அப்படி தானே, நீங்கள் ஒரு டெக் கெரியராக ஸ்டார்ட் பண்ணீங்க, ஐடியில் ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் உங்கள் கெரியர் ப்ரோக்ரஷன் வந்து டெக் லீடாக போயிட்டு இருந்துச்சு. பட் டியூ டு யுவர் பர்சனல் ரீசன்ஸ் அது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ தென் யூ ஹேட் அ பிரேக் லைக் 6 to 7 years இருந்துட்டு இப்போ வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, டெக் ஆண்டர்ப்ரனராக. ஹவு டு யூ ஃபீல் தேட்? அண்ட் ஒரு டெக் எம்ப்ளாயியாக நான் அச்சீவ் பண்ணதுக்கும் ஒரு டெக் ஆண்டர்ப்ரனராக உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் வந்து 2010 வந்து என்னோட பிரேக் எடுத்தேன். அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர், ஒரு டீம் இருப்பாங்க, ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ் இருக்கும். அங்கே நம்மளோட ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன், ஒரு கோடிங் எழுதி கொடுத்துட்டோன்னா நம்மளோட வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்படியே என்னோடய கேரியர் கண்டினியூ ஆகிருந்தால் இப்போ நான் என்னவாகிருப்பேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா மேக்ஸிமம் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த லெவலுக்கு வந்திருக்கலாம் பை திஸ் 10 years or so. ஆனால் இப்போ என்னுடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா ஐ மைசெல்ஃப் ஐம் ப்ரௌட்லி சேயிங் ஐம் அ டைரக்டர் அண்ட் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஆஃப் பெல்ஜியம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கேரியர் கிராஃப் பார்க்கும்போது
இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்லேருந்து இப்போ வந்து லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆடட் டு தட். அப்போ சின்னதாக இருந்த விஷயங்கள், அப்போ வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா, ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு இஷ்யூ வந்துட்டா நம்ம கோடால் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு பின்னாடி போயிட்டு அந்த எஸ்கலேஷன்ஸ் எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுல இருந்த அந்த சின்ன ப்ராப்ளம்லேருந்து இப்போது இது எல்லாமே வந்து மேக்னிஃபை ஆகிடுச்சு. எல்லா ப்ராப்ளம்ஸுமே நமக்கு இப்போ எல்லாமே டே டு டே ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸில் we are facing so many challenges, huge challenges compared to the small tiny things that we had faced earlier. இதை யோசிச்சிருப்போமா, இந்த ஆண்டர்பிரினர் ஆகலை அப்படின்னா இதெல்லாம் யோசிச்சிருப்போமா, இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னா நடந்திருக்காது. ஜஸ்ட் பி ஓப்பன் டு த லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவ்வளோதான். அப்படி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது டோன்ட் ஹெசிடேட் டு ட்ரை. டெஃபினெட்லி இதுக்கு நம்ம பொட்டென்ஷியல் தானா, நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிக்காமல் அந்த கட்ஸோடு நம்ம பண்ணும்போது ஓகே லேர்ன் பண்ணுறோம், தப்பு பண்ணுறோம், திருப்பியும் கற்றுக்குறோம் அப்படின்னு பண்ணும்போது டெஃபினெட்லி எவ்ரி திங் இஸ் பாசிபிள். இப்போ வந்து நிறைய விமென்க்கு வந்து ஆண்டர்ப்ரினர்ஷிப் பர்சியூ பண்ணணும் அப்படின்லாம் ஆசை இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி அண்ட் ஃபியர் இருக்குது. பட் நீங்கள் ஃபெல்லோ விமென் ஆண்டர்ப்ரினர்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக பர்சியூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவீங்க, லைக் கைண்ட் ஆஃப் கீ டேக்அவேஸ்? ஸோ ஐடி அப்படின்னே இல்லை, ஜென்ரலி சொல்கிறேன். இப்போ ஐடிக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா அதில் வந்து இப்போது ஒரு எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த விமென் வந்து ஒரு கோடிங்லேயோ ஒரு டெஸ்டிங்லேயோ அவங்க கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஐடி அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டுத்தோடு முடிஞ்சிடுறது இல்லை. அங்கே ஸோ மெனி திங்ஸ் உள்ளே இருக்குது உங்களுக்கு. இப்போது நீங்கள் ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர் ஆகலாம், அஜைல் கோச் ஆகலாம், இல்லை ப்ராஜெக்ட் மேன் அந்த NLP அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி அப்படி போகலாம். ஈவன் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹியூமன் ரிசோர்ஸஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இங்கே கூட நீங்கள் மூவ் ஆகலாம். தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு மூவ் அரவுண்ட் வித்தின் த ஐடி. அப்படி இருக்கும்போது உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் உங்களோட எபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த கேரியரை கூட நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு எது அலைன் ஆகுதோ அதில் போயிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் பாத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் நீங்கள் ஆல்வேஸ் ஹேவிங் எ மென்டர் இன் யுவர் லைஃப். இப்போது கம்பெனிக்குள்ளேயே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இருப்பாங்க, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறவங்களோட லீட்ஸோ இல்லை வந்து மேனேஜர்ஸோ இருப்பாங்க. ஆனால் ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் உங்களோட க்ரோத்தை நல்லா எக்ஸிபிட் பண்ணிகிட்டே வரும்போது அவங்களே தே ஸ்டார்டட் சீயிங்கும் அஸ் அ காம்படிட்டர். என்னடா இவங்க நம்மளே ஓவர்டேக் பண்ணிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி அவங்களுக்குள்ளேயே டெவலப் ஆகும். நீங்கள் அங்கே வந்து ஒரு நிறைய ஹர்டல்ஸ் அண்ட் சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் உங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் உங்களோட பேஷன்ஸை ஃபாலோ பண்ண முடியாமல் அப்படி நீங்கள் தவிச்சிட்டு இருக்கிறத விட ஸ்டெப் அவுட் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஓன் வாட் எவர் யூ ஆர் ஆஸ்பைரிங் ஃபார். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இட் டசன்ட் ஹாவ் டு பி லைக் எடுத்தோன்னே அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரா வேகன்ஸாவாக அப்படியே ஒரு கிராண்டியாஸ் மேனரில் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. யூ கேன் ஸ்டார்ட் சிம்ப்ளி. லோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கூட நீங்கள் வந்து சில விஷயங்களை பண்ணி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எது உங்களோட பாத் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கள வந்து அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் இதில் தான் நான் பண்ண போகிறேன், இப்போ ஒரு ஐடி கன்சல்டன்சி பேஸ்டாக தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா ஐ எம் ஓப்பன் டு டீச் யூ everything, whatever. செட்பேக்ஸையும் என்னால் சொல்லித்தர முடியும், என்னுடைய விக்டரிஸையும் என்னால் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸோடு சொல்ல முடியும். அப்படி நீங்கள் கற்றுக்கும்போது ஒரு 1 மில்லியன்லேருந்து ஒரு 4 மில்லியன் எப்படி ஆகிறது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக ஒரு ஆண்டர்ப்ரனர் கேன் டீச் யூ. இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் வந்து ஒரு மேனேஜர்ஸ் கிட்ட நீங்கள் பண்ணுற அந்த காம்படிஷனை விட இட் வில் பி ஒர்த் வைல் டு புட்டிங் த எஃபர்ட் ஹியர். பட் யூ ஹாவ் டு பி ரெடி ஃபார் தட் லேர்னிங் பர்பஸ். பிலீவ் இன் யுவர் எபிலிட்டிஸ், பிலீவ் இன் யுவர் ஸ்கில்ஸ். உங்களோடது எது அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அது நீங்கள் அந்த பாத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற பயோனியர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களை கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணி கற்றுக்கும் போது இட் வில் பி மச் மோர் இம்பேக்ட்ஃபுல் இன் யுவர் லைஃப். நைஸ் பிரியா, ஆக்சுவலி இட் வாஸ் அ வெரி நைஸ் கான்வர்சேஷன் அண்ட் நிறைய இன்சைட்ஸ் ப்ரொவைட் பண்ணீங்க அண்ட் விச் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் விமென். அண்ட் வி ஃபீல் ஸோ ப்ரவுட் ஆக்சுவலி. ஒரு இந்தியாவில் வந்து ஒரு கெரியர் பிரேக் இருந்துட்டு திரும்ப பெல்ஜியம் போய் அங்கே ஹோம் மேக்கராக இருந்து இப்போ ஒரு டெக் ஸ்டார்ட் அப்க்கு சிஓவாக க்ரோ ஆகிருக்கீங்க. அண்ட் க்ரோ ஆன பாத்தையும் நீங்கள் சொன்ன விதம் எல்லாமே இட் வாஸ் வெரி கிளியர் அண்ட் கன்சைஸ் அண்ட் வி ஃபீல் டெஃபினெட்லி ஸோ ப்ரவுட் அபவுட் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஷென்பா. ஹேவிங் சச் கான்வர்சேஷன்ஸ், இது வந்து ஒரு பாட்காஸ்ட் நான் வந்து ஹோஸ்டாக இருக்கணும்னு நினைப்பேன். திஸ் ஹாஸ் பீன் மை பேஷன் ஆக்சுவலி. இன் த லாங் ரன் ஐ திங்க் ஐ வுட் பி டூயிங் திஸ் ஆல்சோ. ஸோ அங்கே என்னை கூப்பிட்டதுக்கு வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. 2024 என்னோட 2 ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு சொல்லணும். பிகினிங் ஆஃப் த இயர் ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு அட்ரஸ்
around 400 to 500 graduates in my father-in-law's college. ஸோ எனக்கு ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். பீயிங் அன் இன்ட்ரோவர்ட் என்னால் அவ்வளோ பேரை ஃபேஸ் பண்ண முடியுமா, என்னால் பேச முடியுமா அப்படின்னு. பட் ஐ broke that actually during that day. ஸோ that gave me so much confidence. ஸோ இது கூட நான் ஒரு மெசேஜாக சொல்லுவேன். உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு பயமாக இருக்கோ அதை நீங்களே உங்களை சேலஞ்ச் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணுங்கள். தட் வில் கிவ் இம்மென்ஸ் எனர்ஜி ஆக்சுவலி அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ என்னோட இன்னொரு ட்ரீம் வந்து இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு குட்டியாவது பண்ணுறது அப்படிங்கிறது. திஸ் இஸ் ஆல்சோ ஃபுல்ஃபில் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் வேல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஷென்பா. யா, We are privileged as well. Thank you. Thank you, Priya. தேங்க்யூ.